नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुपुर की तारापुरम नगर पालिका प्रथम वार्ड में कूड़े के पहाड़ की तरह जमा। सरकारी कर्मचारी कॉलोनी की सड़कें कूड़े के पहाड़ की तरह जमा, संक्रामक रोग फैलने का खतरा। तिरुपुर जिले के तारापुरम में अधिकांश नगरपालिका क्षेत्रों में सड़क के किनारे कूड़े का ढेर देखा जाता है, विशेषकर कामराजपुरम, इराकीम स्थान नगर, सरकारी कर्मचारी क्षेत्र नगरपालिका के प्रथम वार्ड क्षेत्र में है। यहाँ 3000 से ज्यादा परिवार रह रहे हैं। जनता द्वारा उपयोग की जाने वाली सड़क के पास 20 फीट की सड़क के 17 फीट हिस्से पर कब्जा करके पहाड़ की तरह बड़ी मात्रा में कचरा जमा कर दिया गया है, जो यहाँ रहने वाले लोगों द्वारा अपने दैनिक कार्यों और आने जाने के लिए उपयोग की जाने वाली मुख्य सड़क है। कॉलोनियों, जो 2 पहिया और 4 पहिया वाहनों के मालिकों के लिए मुख्य सड़क और बाईपास सड़क है, कूड़े कचरे के जमा होने से भीषण दुर्गंध फैलती है और पूरे क्षेत्र में स्वास्थ्य संबंधी समस्याएं उत्पन्न हो रही है तथा बुखार, उल्टी, दस्त और त्वचा की एलर्जी जैसी बीमारियां फैल रही हैं। इसके कारण सड़क पर चलने वाले वाहन चालक बदबू बर्दाश्त नहीं कर पाते और नाक नहीं दबा पाते। इसके अलावा सड़क के किनारे जमा कूड़े को गाय, कुत्ते आदि परेशान कर देते हैं और कूड़ा पूरी सड़क पर बिखर जाता है, जिससे क्षेत्र गंदा दिखता है। इस तरह पिछले 9 माह से कूड़ा कचरा पहाड़ की तरह जमा हो गया है और जनता को उस क्षेत्र में और अधिक घातक संक्रामक बीमारियों के फैलने का डर है। इसलिए संबंधित अधिकारियों को तत्काल हस्तक्षेप कर सड़क किनारे लापरवाही पूर्वक कूड़ा डालने पर रोक लगानी चाहिए और जनता की मांग है कि वहां लगे कूड़े के ढेरों का तुरंत निस्तारण किया जाए। तमिलनाडु से संवाददाता सुब्रमणी की रिपोर्ट। நகராட்சி 1வது வார்டு காமராஜபுரம் பைபாஸ் சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியிலே பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியிலே குப்பைக்காடாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ குப்பைக்காடாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் பொதுமக்கள் அனைவருமே 15 அடி பாதையானது இப்பொழுது 2 அடி தடமாக மாறி இருக்கிறது. இதை மாற்றப்பட வேண்டும், குப்பைகள் அகற்றப்பட வேண்டும் என்று பலமுறை நகராட்சி பணியாளர்களிடம் நேரடியாக கூறியிருக்கிறேன். அதே போல நகராட்சி ஆணையாளரிடம் எழுத்துப்பூர்வமான கடிதம் வழங்கியிருக்கிறேன். 1வது வார்டு நகர்மன்ற உறுப்பினரிடத்திலே பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறேன். அதே போல நகர்மன்ற தலைவரிடத்திலும் பலமுறை கோரிக்கை வைத்தும் கூட 4வது தேதி வரை குப்பைகள் அகற்றப்படாதன் காரணமாக நடப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. பொதுமக்கள் இங்கே காமராஜபுரத்திற்கும், இறைச்சி மஸ்தான் நகர், அரசு ஊழியர் காலனி போன்ற 3 நகரிலும் ஒரு நாளைக்கு 3000க்கும் மேற்பட்ட மக்கள் நடந்து வரக்கூடிய ஒரு பைபாஸ் சாலைக்கு இணைப்பு பாதையாக இருக்கிறது என்று காரணங்கள் கூறியும் கூட இதுவரை குப்பைகள் அள்ளப்படவில்லை. இரவு நேரங்களில் பொதுமக்கள் குப்பைகளுக்கு கீழே நடைபாதையிலேயே திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. குப்பைகளுக்கு தீ வைப்பதால் மூச்சு திணறல், சின்ன குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டு வருகிறது. ஆகவே இந்த குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்தால் மட்டுமே இந்த மக்கள் சுகாதாரமாக இருக்க முடியும். பாரத பிரதமர் அவர்களும் முதல்வர் அவர்களும் குப்பைகள் இல்லாத சுகாதாரமான நகரமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில அரசு அதிகாரிகளும் நகராட்சி ஆணையாளரும் செயல்பட்டு வருகிறார். இந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நகராட்சி அலுவலர்களை எல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் தட்டி எழுப்ப வேண்டும், உறுப்பினராக இருக்கக்கூடியவர் உசுப்பேற்றி இதை குப்பைகளை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மு. கண்ணன், 15 பி, காமராஜபுரம் பைபாஸ் சாலை அருகில் தாராபுரம். இங்க இருக்கிற தாராபுரம் முதல் வார்டு குறுக்கு தெருவில் இருக்கிற இந்த குப்பை நிமித்தம் இங்கு மிகுந்த சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. மழை காலங்களில் மிகுந்த துர்நாற்றம் வீசுது. பக்கத்திலேயே ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்குது. கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல வாரம் இங்க கூடி வர்றாங்க. அவர்களுக்கும் இது மிகுந்த இடையூறா இருக்குது. அது மட்டுமல்ல, கழிவுகள், அதாவது இறைச்சி கழிவுகள் மற்ற கழிவுகளை போடும் பொழுது நாய்கள் அதை சாப்பிடுது. அது நிமித்தம் நாய்களுக்கு ஒரு மர்மமான நோய் வருது. இதை நகராட்சி பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யும்படி அன்போடு நாங்க கேட்டுக்கொள்றோம். ஆண்டனி சிலுவை. அனைவருக்கும் வணக்கம். நாங்க தாராபுரம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில வார்டு 1ல குடியிருந்து வர்றோம். எங்க பகுதியில குப்பைகள் 8-9 மாதமா அள்ளப்படாமல் மிகவும் தூய்மைக்கேடாக இருக்கிறது. இதை கண்டித்து நாங்கள் நகராட்சி ஆணையரிடம் பலமுறை மனு கொடுத்தும் எங்களோட கோரிக்கைகள் ஏற்கப்படாமல் இருக்குது. குப்பைகள் இன்னும் அள்ளப்படாமல் இருப்பதால் குழந்தைகளுக்கு தொற்று நோய்கள் ஏற்படுகிறது. இரவு நேரங்களில் அனைவரும் திறந்த வெளிகளில் மலம் கழிப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் இங்கே 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பாதையில் நடந்து வருவதால் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது.
எங்களுக்கு வந்து சிறந்த நிவாரணம் ஏற்படுத்தி இந்த குப்பைகளை தூய்மைப்படுத்தி தரும்படி வந்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மகாலட்சுமி.